10th டிசம்பர் வெனஸ்டே. உத்தமம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. சங்கீதம் 26:1. நாம நம்மளுடைய வாழ்க்கையில எப்பயுமே உத்தமமா நடக்கணும். நாம ஜெபம் பண்ணும் பொழுது, ஏசப்பா என்ன நியாயம் விசாரிங்க, இன்னைக்கு நான் பண்ணது ரைட்டா, நான் தப்பா, ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. நான் உத்தமமா நடக்கிறேன், நான் நடக்கிறேன், ஆனா அது கரெக்டா தப்பான்னு தெரியல, எனக்கு அதை உணர்த்துங்க. நான் தப்பு செஞ்சா என்னை நீங்க நியாயம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்துல தேவனை நம்பி நம்ம கூறணும். அப்படி நம்ம கூறும் பொழுது தேவன் நம்மள நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. எந்த இடத்துலயுமே நம்மளை தள்ளாட விட மாட்டாரு. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணியிருந்தா கூட, தேவன் தப்பு பண்ணியிருந்தா கூட, ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மன வருது தேவனிடத்துல நம்ம சொல்லும் பொழுது, தேவன் அதை மன்னித்து ஒரு பிரச்சனை வர இடத்துல கூட நம்மளை தள்ளாட விடாம நம்மளை தூக்கி எடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஜெபம். எங்கள் உத்தமராய் இருக்கின்ற தேவனே, இன்று என்னை நியாயம் விசாரியும். என்றென்றும் உம்மை நம்பி வாழ கிருபை தாரும். நீர் ஒருபோதும் எங்களை தள்ளி விடாதேயும். ஆமென். ஹேவ் எ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.